வணக்கம். நமது இந்த சிறப்பு விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு தேர்தல்ல யாருக்குமே தெளிவான மெஜாரிட்டி கிடைக்காதப்போ என்ன நடக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அரசியலமைப்பு விதிகளுக்கும் களத்துல நடக்கிற அரசியல் யதார்த்தங்களுக்கும் இடையில நடக்கிற அந்த சுவாரஸ்யமான போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். இந்த பயணத்தை நம்ம எப்படி கொண்டு போக போறோம்னா, முதல்ல பெரும்பான்மை ஆட்சினா என்னங்கிற அடிப்படை விதியில ஆரம்பிக்க போறோம். அப்புறம் தொங்கு சட்டமன்றம், ஆளுநரின் பங்கு, மெஜாரிட்டியை நிரூபிக்க தவறினா என்ன நடக்கும், கடைசியா இந்தியாவோட கூட்டணி அரசாங்கங்களோட வரலாறு, இதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். பெரும்பான்மை ஆட்சி நம்ம சிஸ்டம் ஆரம்பத்துல எப்படி வேலை செய்யணும்னு வடிவமைக்கப்பட்டதுன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். இதோட விதி ரொம்பவே நேரடியானது. அதாவது, நாடாளுமன்றத்திலோ இல்ல சட்டமன்றத்திலோ மெஜாரிட்டி சீட் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க அரசாங்கத்தை அமைக்கலாம். உங்களோட தலைவர் பிரதமராகவோ அல்லது முதலமைச்சராகவோ பதவி ஏற்பார். இது ஒரு தெளிவான அடிப்படை விதி. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. வாக்காளர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி கொடுக்காம ஒரு பிளவுபட்ட தீர்ப்பை கொடுத்தா நம்ம சட்ட விதிகள் என்னதான் சொல்லுது? இதுதான் அரசியலமைப்புல ஏற்படுற ஒரு சுவாரஸ்யமான சிக்கல். தொங்கு சட்டமன்றம் உருவானா நம்ம சட்டம் எப்படி ஒரு புதிய சூழ்நிலைக்கு தன்னை மாத்திக்குதுன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது கிரிக்கெட்ல நடக்கிற ஒரு டை மாதிரி. எந்த ஒரு தனி கட்சி கையிலையும் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பர் இருக்காது. இந்த மாதிரி நேரத்துல அரசாங்கத்தை அமைக்க முற்றிலும் மாறுபட்ட சில நடைமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கும். மாநில அளவுல இப்படி ஒரு குழப்பம் வரும்போது ஆளுநர் தான் களத்துல ஒரு நடுநிலையான நடுவரா இறங்குறாரு. அவரோட வழிகாட்டுதல்கள் என்னன்னு இப்ப பாப்போம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுநர் சும்மா ரேண்டமா யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிட முடியாது. அவர் தனக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைக்கேற்ப முடிவெடுக்கும் அதிகாரத்தை அரசியலமைப்பு மரபுகளின்படி ரொம்பவே கவனமா பயன்படுத்தணும். நிலையான ஒரு தலைவரை கண்டுபிடிக்க ஆளுநர் பின்பற்ற வேண்டிய ஒரு கண்டிப்பான ஆர்டர் இருக்கு. முதல்ல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, அப்புறம் தனிப்பெரும் கட்சி, அதுக்கப்புறம் தான் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள்னு படிப்படியா அவர் வாய்ப்பு கொடுக்கணும். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி செயல்படும். ஒரு தலைவர் கண்டுபிடிச்சிட்டாலே வேலை முடிஞ்சதா? கிடையாது. அந்த அரசாங்கத்தை தக்க வைக்கிறது தான் இங்க உண்மையான சவால். அதுதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. தொங்கு சட்டமன்றத்துல முதலமைச்சரா பொறுப்பேற்றவருக்கு ஒரு கவுண்டவுன் ஆரம்பிச்சிடும். சரியா 30 நாட்களுக்குள் சட்டமன்றத்துல தங்களோட பெரும்பான்மையை அவங்க நிரூபிச்சே ஆகணும். நிரூபிச்ச ஆட்சி தொடரும், இல்லன்னா உடனடியாக பதவி பறிக்கப்படும். ஒருவேளை நம்பிக்கை வாக்கெடுப்புல தோத்துட்டாலோ இல்ல எந்த கட்சியுமே நாங்க ஆட்சி அமைக்கலன்னு பின்வாங்கினாலோ, ஆளுநர்கிட்ட இருக்கிற அந்த இறுதி பிரம்மாஸ்திரம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்துல அமல்படுத்த பரிந்துரைக்கிறது தான். இவ்ளோ நேரம் ரூல் புக் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கூட்டணி சகாப்தம் இந்திய வரலாற்றுல உண்மையாவே எப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சம் பின்னோக்கி பாப்போம். நம்ம வரலாற்றை புரட்டி பார்த்தா ஆரம்ப காலகட்டத்துல ஒற்றை கட்சி ஆதிக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்தியா எப்படி பிளவுபட்ட தீர்ப்புகளையும் கூட்டணி அரசுகளையும் சகஜமான ஒரு விஷயமா ஏத்துக்குச்சு அப்படிங்கிற அந்த மாற்றம் நமக்கு தெளிவா புரியும். இந்த தரவுகளை கவனிச்சீங்கன்னா தெரியும். 1977 வந்த முதல் மத்திய கூட்டணி அரசாங்கமாகட்டும், அது தொடர்ந்து வந்த விபி சிங் அரசாங்கமாகட்டும், மெஜாரிட்டியை நிரூபிக்க பல வேறுபட்ட கட்சிகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அப்போ இருந்துச்சு. ஆனா இந்த கூட்டணி அரசுகளால பல கடுமையான விளைவுகளும் வரலாற்றுல நடந்திருக்கு. அடிக்கடி மாறுற விசுவாசங்கள், அமைச்சர் பதவிகளுக்கான பேரங்கள்னு பெரிய குழப்பங்கள் வரும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பீகார்ல வெறும் 3 வருஷத்துல 7 அரசாங்கங்கள் மாறியிருக்குன்னா அது எப்பேற்பட்ட நிலையற்ற தன்மை. இப்படி நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் கூட்டணி அரசாங்கங்களால சில பலன்களும் கண்டிப்பா இருக்கு. இந்த முறையால ஒற்றை கட்சியின் சர்வாதிகாரம் குறைது, எல்லாரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் உருவாகுது. முக்கியமா இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. ஒருமித்த கருத்தோட சமநிலையான முடிவுகள் எடுக்கப்படுது. இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். தொங்கு சட்டமன்றத்தோட இந்த சிக்கல்கள்லாம் ஒரு நிர்வாகத்தோட நெருக்கடியா, இல்ல எல்லா தரப்பு மக்களோட குரலும் கேட்கப்படணும் அப்படிங்கறதுக்காக ஜனநாயகம் தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிற ஒரு நெகிழ்வு தன்மையா? நீங்களே இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.